ஹலோ, இன்னைக்கு ஒரு சூப்பர் ரெசிபி. என்னன்னா என்னோட ஃபேவரட் தான் இதுவும். அரைச்சி விட்ட சாம்பார் நம்ம எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? ஸோ என்னென்ன வேணுன்றதை நான் சொல்லிடுறேன். இங்கே பருப்பு வந்து மஞ்சளும் சீரகம் பெருங்காயம் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கிறேன். இவ்வளோ தான் பாருங்கள், நெல்லிக்காய் சைஸ் புளி தான். இதை அப்படியே ஒரே ஒரு கரைசல் திக்காக கரைச்சிட்டு அப்படியே ஊற்றிக்க வேண்டியது தான். இதில் தண்ணியில் வந்து முருங்காய், கத்திரிக்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி ஊற வச்சுருக்கேன். இங்கே என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், 2 தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன். காய்கறி நம்ம இஷ்டத்துக்கு தான். கேரட்டு, அவரைக்காய் இருக்குது. ஸோ அரைக்கிறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். உப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை அரைச்சி விட்ட சாம்பார் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். நான் வந்து இது பாருங்கள், இந்த ஸ்பூனுக்கு கணக்கு. இந்த ஸ்பூனுக்கு 3 ஸ்பூன் தனியாக எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா. இது எங்கள் காஞ்ச மிளகா ரொம்ப காரமாக இருக்குது, ஸோ நான் 3 எடுத்திருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் இல்லையா, அதில் கொஞ்சம் போட்டு அரைச்சிக்க வேண்டியது தான். ஸோ 3 ஸ்பூன் தனியாக, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், அவ்வளோதான். ஸோ கடாய் சூடானோடனே எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம். நல்ல வாசமும் வரணும், கலரும் மாறும். அது வரைக்கும் பொறுமையாக வறுத்துக்கலாம். ஸோ இந்த பதத்தில் வறுத்தா போதும். பார்த்தீங்கன்னா எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ நான் கருவேப்பிலை கழுவி வச்சுருந்தால அதையும் போட்டிருக்கேன். தண்ணியில் போட்டனால இதை தனியாக வதக்குறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வதங்கிட்டே இருக்குது. நான் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் ஒன்று மறந்துட்டேன். தேங்காய், ஒரு 4 பத்தை தேங்காய் வேணும். அதையும் வந்து வறுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தேங்காய்லாம் ரொம்ப மொறுன்னு வறுக்கணும்னு இல்லை, லைட்டாக வதக்குனிங்கன்னா போதும். ஸோ இதெல்லாம் ஆறணுன்னு அரைக்க வேண்டியது தான். அரசியல் இதெல்லாம் சகஜம் பண்ணுற மாதிரி கிச்சனில் 1-2 விஷயம் மறக்கிறது சகஜம்தான். ஸோ கடாய் வச்சுட்டேன், நம்ம அடுத்தடுத்து வதக்கி விட வேண்டிய வேலை தான். ஸோ நல்லெண்ணெய் விடுறேன். சாம்பாருக்கு நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு தனி டேஸ்ட். ஸோ எண்ணெய் காஞ்சதும் கடுகு நல்லா பொரியட்டோன்னு விட்டுருங்க. கடுகு பொரிஞ்சோடனே கொஞ்சமாக உளுந்து, சீரகம்லாம் நம்ம உள்ளே போட்டோம், பருப்புலேயே போட்டேன். ஸோ காஞ்ச மிளகா, அடுத்து கருவேப்பிலை, டக்குன்னு போட வேண்டியது தான். வெங்காயம் 2 வெட்டி வச்சுருந்தேன், அது ஒரே ஒரு பச்சை மிளகா வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன்னா முருங்காய் எல்லாமே இந்த எண்ணெயிலே வதங்க விட்டுருவேன். ஸோ அந்த எண்ணெயில் வதங்கரிச்சே அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த வெங்காயம் போட்ட உடனே நான் முருங்காய் போட்டுருவேன். ஸோ இது கொஞ்சம் கலர் மாறட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ வதங்கினா போதும். மீதி எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம். ஸோ தக்காளி, அவரைக்காய், கத்திரிக்காய், ஸோ ஆல் காய்கறிஸ் போட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். நான் இந்த ஸ்பூனில் ஒரு ஃபுல் ஸ்பூன், 1.5 ஸ்பூன் போடுறேன், சரியாக இருக்கும். கடைசியாக பார்த்துக்கலாம். ஸோ இது வதங்கட்டோன்னு விட்டுருங்க. ஸோ நான் வந்து இப்போ கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கிறேன். மசாலா வச்சுருந்தோம்ல, அதை அரைச்சிட்டு வந்தாச்சு, அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் நான் பருப்பு வேக வைக்கும் போது போட்டிருக்கேன். ஸோ இதுக்கும் போடல, கொஞ்சம் வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த காயெல்லாம் வேகிறதுக்கு நல்ல தண்ணி ஊற்றிடணும். காய் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா புளி தண்ணி கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை விடுறேன். நான் நிப்பாட்டிட்டேன் பாருங்கள். எத்தனோண்டு புளி ஊற வச்சேன்னு உங்களுக்கு தெரியும். நான் ஒரு நல்லா திக்காக கரைச்சிட்டு நிப்பாட்டிட்டேன் இவ்வளோ. ஏன்னா நம்ம குழம்புக்கு எவ்வளோ வேணுமோ அதுதான் போடணும். நெல்லிக்காய் சைஸு புளி, லெமன் சைஸ் புளியெல்லாம் சொல்கிறாங்க. அது ஃபுல்லாத்தையும் கரைச்சிலாம் விட்டோன்னா புளிப்பு தாங்காது. ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா ஒரே ஒரு கொதி வரட்டும். புளி ஊற்றி நல்லா கொதி வந்துடுச்சு.
ஸோ நம்ம வேக வச்ச பருப்பையும் ஊற்றிடலாம். ஸோ நல்லா பருப்பும் இந்த குழம்பும் நல்லா சேர்ந்து கொதிக்கணும். காயெல்லாம் வெந்துருச்சு. நல்லா கொதி வரட்டும், எண்ணெய் பிரிஞ்சு இந்த ஓரம் வரும், அது வரைக்கும் கொதிக்க விடுங்க. இல்லைன்னா எல்லாத்தையும் குக்கரில் ஒரு விசில் விட்டிங்கன்னா கூட நல்லா சேர்ந்துடும். ஸோ ஃபினிஷிங் டச்சு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தலை கொதி வந்துருச்சு. ஸோ ஃபினிஷிங் டச்சு கொத்தமல்லி தான். கொத்தமல்லி போட்ட உடனே அதில் கொத்தமல்லியில் இருக்கிற எசன்ஸ் வந்து இறங்கிடும்னு சொல்லுவாங்க. ஸோ நல்ல ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்து விட்டுட்டு அப்படியே மூடிடணும். ஆஃப் பண்ண வேண்டியதுதான். ஒரு சூப்பர் அரைச்சி விட்ட சாம்பார் ஆர்த்தி ஸ்டைல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம். பை.